இன்றைக்கி நம்ம ஸ்பைடர் ஏசியில் பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் இருக்கும். ஸோ சில அவுட்டோர்லாம் பார்த்தாலே தெரியாது டஸ்ட்டு, ஆனால் உள்ளுக்கு இருக்கும். இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்க அவுட்டோர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், வாட்டர் வாஷ் பண்ணது ரொம்பவே அவசியமானது. ஏன் சொல்லணும்னா, மொத்த டஸ்ட்டும் இந்த மாதிரி ரோட் சைடில் இருக்க மண் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸ் மண்ணாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உள்ளுக்கு ஏறிச்சுன்னா டோட்டலாக என்ன ஆகும்னா பிளாக் ஆகும். ஸோ பிளாக் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, கம்ப்ரஸர் ஹீட் ஆகிட்டு ஆஃப் ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் பண்ணதுக்கு இங்கே எதுவுமே பவர் பாயிண்ட் இல்லை. நான் எப்படியோ ஜங்ஷன் பாக்ஸ் போட்டு எடுத்துன்னு வந்து க்ளீனிங் பண்ணேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்லாப் இருக்குது. அந்த ஸ்லாப் பார்த்தீங்கன்னா காலை வச்சு கொஞ்சம் இறங்குனா கண்டிப்பாக வெயிட் தாங்காமல் உடச்சிக்கும். எனக்கு இதெல்லாம் அவுட்டோரை நான் கழட்டி வாஷ் பண்ணியிருப்பேன். என்னால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சரியான ஒரு சேஃப்டியே எதுவும் இல்லை. ஸோ அப்படி இருந்தும் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் போட்டிருக்கேன். ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டஸ்ட் இருக்க ப்ளேஸை பார்த்தா காட்டுறேன் பாருங்கள். அந்தளவுக்கு என்னால் கேமரா வச்சு காட்ட முடியல பாருங்கள். இருந்தாலும் எவ்வளோ டஸ்ட்டு போயிடுச்சு. ஸோ ஃபைனலாக க்ளீன் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் அருமையாக இருந்தது. நீங்களும் இதுமாரி ரோட் சைடில் ஏசி அவுட்டோர் இருக்குன்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணது ரொம்ப அவசியம். வாட்டர் வாஷ் பண்ணது அவசியம். அதாவது மெயின் ரோட்டில் இருக்குது.